வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு வியர்வை வேக்கிறது நல்லதா இல்ல ஏசில போய் உட்கார்ந்துக்கிறது நல்லதா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ வியர்வை சுரப்பி நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்று. இந்த வெயில் காலம் வந்தோடனே வேர்வை அதிகமா வெளியேறி கழிவுகளை வெளியேற்றுது. அது உடம்புல உள்ள கழிவை பூரா வெளியே பத்துது. சிறுநீரகம் மூலமா கழிவு வெளியே போகுது. அது போக வேர்வை சுரப்பு மூலமா வெளியே போகுது. வெயில் காலத்துல சிறுநீரகம் அதிகம் போகாது. ஏன்னா வேர்வை வேலை சுரப்பி வேலை செய்யறதுனால சிறுநீரகம் அதிகமா போகாது. குளிர்காலத்துல வேர்க்காதனால சிறுநீரகம் அதிகமா போகும். அப்போ கழிவுகளை வேர்வை சுரப்பி வெளியேற்றுது. இப்போ நம்ம ஏசியில இருக்கிறது வேர்க்காம, ஐயோ வெயில் நம்ம இனிமேல் வெளியே போகக்கூடாது, நமக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் நம்ம வேர்க்காம இருக்கிறது நல்லதா அப்படின்னா அது நல்லது கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு வேர்வை சுரப்பி வேலை செய்யணும். ஒரு ஸ்டாம்ப் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டாம்ப் ஒட்டுறோம் ஸ்டாம்ப், அந்த சைஸ் உள்ள இடத்துல 100 வியர்வை சுரப்பிகள் இருக்கு. ஸ்டாம்ப் சைஸ் உள்ள இடத்துல 100 வேர்வை சுரப்பிகள் இருக்கு. இப்ப நம்ம உடம்பு பூரா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வேர்வை சுரப்பிகள் இருக்கு. இந்த சுரப்பிகள் மூலமா கழிவுகள் வெளியே போகுது வேர்த்து. அப்போ அதுல என்ன இருக்குன்னா 99 பங்கு நீர் இருக்கு, 1 பங்கு கார்பன் டை ஆக்சைடும் உப்பும் கலந்து வெளியே போகுது. ஏன் வெளியே போகுது? இந்த வேர்வை சுரப்பி வேலை செஞ்சா என்ன நமக்கு லாபம் அப்படின்னா, இந்த துளைகள் வேர்வை சுரப்பிகள் வெளியே போகும்போது அந்த துளைகள் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அது வழியா தான் ஒரு எண்ணெய் பசை உருவாகுது. மேல்தொல்லை எண்ணெய் பசை உருவாகுது. அந்த எண்ணெய் பசை தான் நமக்கு பளபளப்பை கொடுக்குது. வேர்வை சுரப்பி இருக்குல்ல, அது பக்கத்துல அடியில எண்ணெய் சுரப்பி ஒண்ணு இருக்கு. அந்த எண்ணெய் சுரப்பி சுரந்து இந்த இதுக்கு பளபளப்பு தன்மை, இளமை பளபளப்பு தன்மை கொடுக்குது, நிறத்தை கொடுக்குது. நம்ம தோல் ஒரே நிறமா இருக்குல்ல, சிலவங்களுக்கு நிறம் மாறி இருக்கும், அந்த பத்தா இருக்கும், இல்ல கருப்பு கலர்ல இருக்கும், இல்லைன்னா வேற கலர்ல மாறி கிடக்கும், வெள்ளையா தழும்பு மாதிரி கிடக்கும். இதெல்லாம் அந்த நீர் சுரப்பி இருக்குல்ல, எண்ணெய் சுரப்பிய, அதுல தப்பு நடந்தாலும், அது அலர்ஜி ஆனாலும் இந்த மாதிரி நிறம் மாற ஆரம்பிச்சிடும், அலர்ஜி ஆயிட்டான். அப்போ கழிவுகள் வேர்வை சுரப்பி கழிவுகள் வெளியே போகுது. இந்த கழிவுகள் முழுமையா வெளியே போய்கிட்டே இருக்கணும், அதை போக வைக்கணும். அப்போ நம்ம வெயில் காலங்கள்ல ஏசி அறைக்குள்ளே உட்காரக்கூடாது. உட்காரலாம், ஒரு நல்ல உச்சி வெயில் அடிக்கி ஏசியில போய் உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் வெயில் தாழ்ந்த உடனே வெளியே கொஞ்சம் வேர்வை வெளியே வர்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து உடற்பயிற்சி பண்ணலாம், இல்லை ஏதாவது நடைப்பயிற்சி பண்ணலாம். அந்த வேர்வை வெளியே போகணும். போனாதான் நமக்கு அழகு கூட கிடைக்கும். கழிவுகள் வெளியே போய் தோல் பளபளன்னு ஆகி அழகு கிடைக்கும். கிரீம், கண்ட கிரீமை பயன்படுத்தக்கூடாது. அப்ப என்ன செய்யும்? கண்ட கிரீம் எல்லாம் போட்டு தடவி விட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த வேர்வை சுரப்பிகள் இருக்குல்ல, அதை பூரா அடைச்சிடும். அடைச்சி அது அலர்ஜி ஆகும். எண்ணெய் சுரப்பிகள் அந்த நிறமி கொடுக்கல, நமக்கு நிறம் கொடுக்கல, அந்த எண்ணெய் சுரப்பிகள் பளபளப்பை கொடுக்குற அந்த எண்ணெய் சுரப்பிகள் அதுவும் அலர்ஜி ஆகும். எதனால? நம்ம கண்ட கெமிக்கல் போடுறதுனால. அலர்ஜி ஆகிடுச்சுன்னா பல தொல்லைகள் வரும். நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம், அலர்ஜி ஆகி முகம் எல்லாம் கருப்பா திட்டா. அப்போ ஒவ்வொரு தோல் டாக்டர் தான் போற அலையிற மாதிரி ஆயிடும். அதுக்கு தோல் அலர்ஜி. இப்போ இதுக்கு நம்ம வேர்வை நல்லா வெளியே வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்காக வெயில் காலத்துல வேர்க்கூறு வர்ற அளவுக்கு வெளியே போய் வேலை பார்க்க தேவையில்லை. இப்போ
கொத்தனார் இருக்காங்க, மேஸ்திரி இருக்காங்க, கொத்தனாரு, பெயிண்டரு, இவங்க கட்டிட வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாம் வெயில்ல தான் வேலை பார்க்காங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து வெயில வேலை பார்க்கும்போது நம்ம வேலை பார்க்க வெயில போகக்கூடாதா அப்படின்னா போறது வந்து தப்பு கிடையாது. ஆனா உடம்பு பார்த்துக்கணும். நம்ம வந்து இந்த வெயில் காலத்துல அளவுக்கு அதிகமா தண்ணி குடிக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், பழங்கள் ஜூஸ் சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடுறது? அதுனா உங்க உடம்பு தகுந்த மாதிரி, உங்கள் உடல் உழைப்பு உடம்புக்கு தகுந்த மாதிரி ஜூஸை சாப்பிடணும். திராட்சை பழம் ஜூஸு, ஆரஞ்சு பழம் ஜூஸு, எலுமிச்சம்பழம் ஜூஸு, இதெல்லாம் யாரு சாப்பிடலாம்? அந்த புளிப்போட வருதுல ஜூஸ், புளிப்போட ஜூஸ், இந்த ஜூஸை வந்து யார் சாப்பிடலாம் அப்படின்னா உடல் உழைப்பு உள்ளவங்க சாப்பிடலாம். வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க உடல் உழைப்பு இருக்குல்ல, அவங்க சாப்பிடலாம். உடல் உழைப்பு இல்லாம தனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தர்பூசணி பழம் இருக்குல்ல அந்த ஜூஸ், கிர்னி பழம் இருக்கு அந்த ஜூஸ், பப்பாளி பழ ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் ஜூஸ், இதெல்லாம் அதாவது புளிப்போட ஜூஸ் சாப்பிடுறவங்க அப்படின்னா உடல் உழைப்பு உள்ளவங்க சாப்பிடலாம். உட்கார்ந்து இருக்கிறவங்க வெயில் காலத்துல ஜூஸ் சாப்பிடணும் அப்படின்னா புளிக்காத தோப்போட சேர்ந்த ஜூஸை சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வாத வலி வந்துடக்கூடாது. இப்போ உடல் உழைப்பு உள்ளவங்க வந்து புளிப்போட ஜூஸ் சாப்பிட்டா அது எனர்ஜியா மாறிடும் அவங்களுக்கு, அப்போ வாத வலி வராது. இந்த உடல் உழைப்பு இல்லாதவங்க ஜூஸ் சாப்பிடும்போது இந்த தோப்போட சேர்ந்த ஜூஸை சாப்பிடணும், புளிப்பா உள்ள ஜூஸை சாப்பிடக்கூடாது. உடல் உழைப்பு இல்லாதவங்க சாப்பிட்டா அந்த வாத வலி வராது. இந்த மாதிரி அதை வந்து பிரிச்சு நல்லா இளநீர் சாப்பிடலாம். இளநீர்லாம் விலை கூடி போச்சு, ரொம்ப விலை கூடி போச்சு. அதனால முடிஞ்சா கையில பைசா நிறைய இருக்கு அப்படின்னா இளநீர் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதுக்கு இங்க கூட ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு பெரிய வைத்தியர் சொல்லுவாரு, ஒரு இளநீர் குடிக்கிறதுக்கு ஒரு 4 கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க, அதுக்குள்ள எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிம்பாரு. தண்ணியில அவ்வளவு சத்து இருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி இளநீர் குடிக்க வசதி இல்லைன்னா 4 கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கலாம். நல்லா தண்ணி குடிங்க, நல்லா வேர்வை வெளியேறட்டும், நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க. வெயில்ல தான் போய் உடற்பயிற்சி பண்ணணும், வெளியில தான் போய் தான் வேர்க்கணும் தேவையில்லை. நீங்க வீட்டுக்குள்ளேயே உடற்பயிற்சி பண்ணி வேர்க்க வைக்கலாம். வேர்க்காம ஏசிலேயே நான் உட்காந்துக்கிடுவேன் அப்படின்னு இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா உங்களுடைய வேர்வை சுரப்பி வேலை செய்யாது. அதனால அந்த எண்ணெய் பசை நிறமிகள் அது வேலை செய்யாது, தேக்கம் உண்டாகும், பல கலக்கலரா தோல் மாற ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு வைத்தியரை பார்க்கணும். ஆமா, நம்மளே அதாவது சொந்த பணத்துல சூனியம் வைக்கிறாங்க அம்மாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துடக்கூடாது. கவனம் நண்பர்களே, வேர்வை வருவது நமக்கு நல்லதுதான். மேலும் ஒரு நல்ல பயிர்ப்பு. நன்றி, வணக்கம்.